ஏடி, இனிமே இங்கே தான் இருக்கணும், சரியா? முடியாது. ஏம்மா, எனக்கு தனியாக தூங்க பயமாக இருக்குன்னு தெரியும்ல, அப்புறம் ஏம்மா இங்கேயே என்னை கூட்டி வந்து உட்கார வைக்கிற? நைட்ல இருந்தா நான் உன்னை உள்ளதானே கூப்பிட்டு படுக்க வைக்கிறேன். பகலில் மட்டும் இங்கே உட்காந்துரு. ஊரில் இருக்கிற எவ்வளவு பார்த்தானா ஒன்றா கிடக்க ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாளுங்க. அவளுங்க வாயில் விழாமல் இருந்தால் போதாதா? சரி, நான் பகலில் இங்கே உட்காந்துருக்கேன். நைட்டு தூங்கும்போது என்னை உள்ளே கூப்பிட்டு நேற்று மாதிரி தூங்க வச்சிடணும். சரி சரி. ஏங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க. சொல்லுமா. ஏங்க, என் அண்ணனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? அதான் நீ சொல்லிட்டியே. இருந்தாலும் முறைக்கு நீங்களும் சொல்லணும்ல. சரி சரி, நான் அந்த வழியா தான் போறேன். அப்படியே நேரில் பார்த்து சொல்லிடுறேன். சரிங்க. அப்படியே சமையல்காரரெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. அக்கா, வாடி விஜயா. வேலை வேற நிறைய கிடக்கு. உன்னை தான் பார்க்கணும்னு நினச்சேன், நீயே வந்துட்ட. சாந்தி வீட்டு தோட்டத்தில் அரும்பு இருந்தால் கொஞ்சம் பறிச்சுட்டு வாங்க விஜயா. நான் பறித்து கட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன்க்கா. ஏன்க்கா 3வது நாளே எதுக்கு தண்ணி ஊற்றுறீங்க? ஒரு 7 நாள் கழிச்சு ஊற்ற வேண்டியதானே? புள்ள ஸ்கூலுக்கு போகணும்டி, படிப்பு கெட்டுறக்கூடாதுல்ல. அதான் எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சிருவனு. நாளைக்கு காலையிலே வந்துரு விஜயா. சமையல்காரருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இந்த காய்கறியெல்லாம் உரிச்சு அரிஞ்சு கொடுக்கணும். வரும்போது சாந்தி அக்கா, உன் தங்கச்சி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறி. சரிக்கா. எனக்கு வேற கையும் ஓடலை காலும் ஓடலை. பெரியவ வேற வரேன்னு சொன்னான். அவளை வேற போய் பஸ் ஸ்டாண்டு போய் கூட்டிகிட்டு வரணும். பஸ்ஸு 5 மணிக்கு தானக்கா வரும், அது பொறுமையாக போய்க்கலாம். சரிக்கா, அப்போ நான் போய் உங்களுக்கு அரும்பு பறித்து கட்டி எடுத்துகிட்டு வரேன். வேறு ஏதாவது வேலை இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தானே. சரிடி விஜயா. இவ்வளோ நல்லவளா இருக்கா. அவள் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து செய்கிறா. நம்ம போய் மற்ற வேலையை பார்ப்போம். பாட்டி, மா வாடி. அம்மா எங்க பாட்டி? உள்ளதான் இருப்பா. கடைசியில் நீ நினச்சது சாதிச்சிட்ட. அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாட்டி. அம்மாவை அதுக்காக இப்படியே விட்டுற முடியுமா? அவங்களோட குடும்பத்தில் அவங்க இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. என்னமோ போ. மறுபடியும் அவன் ஏதாவது அவகிட்ட பிரச்சனை பண்ணி திரும்ப வராமல் இருந்தா சரி. பாட்டி, அப்பாலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாரு பாட்டி. அம்மாவுக்கு கொஞ்சம் முன்கோபம். அவங்க தான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அப்பா அப்படிலாம் கிடையாது பாட்டி. உங்க அப்பனை நீ எப்படி விட்டு கொடுப்ப? போ போ, உன் அம்மா உள்ளதான் இருப்பா. என்னமோ அப்பா அம்மாவை சேர்த்து வைக்கிறேன்னு போறா. அவளோட குணத்துக்கு அவன் கூட இருக்கிறது சந்தேகம்தான். இருந்தாலும் அவங்க விஷயத்துல நம்ம தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. அவ வாழ்க்கை அவ பார்த்துக்கிட்டும். மச்சான் வாடா. எதுக்குடா அவசரமா பார்க்கணும்னு வர சொன்னேன்? அது வந்து சந்தோஷ், ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும். முக்கியமான விஷயமா? அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? எல்லாம் என் பாஸ்ட் பத்தி தான். பாஸ்டா? என்ன மச்சான் சொல்ற? ஆமா மச்சான், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. என்னது பாஸ்ட பத்தின்றான், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றான். ஒருவேளை இவனுக்கு எல்லா உண்மையும் தெரியுமோ? என்னடா தப்பு பண்ண? என்ன உன்னோட பாஸ்ட்? நீ எதை பத்தி பேசுறனே புரியலையே. மச்சான், நேத்து நான் தியா வீட்டுக்கு போனேன்டா. தியா வீட்டுக்கா? எதுக்குடா நீ அவ வீட்டுக்கு போன? நேத்து அவகிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன். அப்போ வீட்டுல யாரும் இல்லை, பயமா இருக்குன்னு சொன்னான். அதான்டா அவன் வீட்டுக்கு போனேன். டே ஆதி, முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், தேவையில்லாத எதுவும் பிரச்சனை பண்ணி அவ அப்பா கிட்ட மாட்டிக்காத. ஏன், என்ன ஆச்சு? ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போன அவளோட அப்பா வந்துட்டாரா? ஒன்னு பார்த்துட்டாரா? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நேற்று நைட்டு தியா கிட்ட டைமிங் சரியில்லை. நீ வேணும்னா போய் ஒரு சொம்புல பால் காய்ச்சி எடுத்துட்டு வரியா? மறந்துடாத, சொம்புல. டேய், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? ஏன் அந்த பொண்ணுகிட்ட அப்படி போய் கேட்ட? அதுக்கு அவ என்ன சொன்னா? அதுக்கு அவ ஒண்ணுமே சொல்லலடா. பேசாம உள்ள போயிட்டா. உள்ள போனவ திரும்ப வரும்போது கையில பால் சொம்போட வந்தா. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, நான் அப்படி கேட்டதுக்கு
அவ என்ன திட்டிருந்தாலோ இல்லை அடிச்சிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன்டா. அவ ஏன் என் மேல கொஞ்சம் கூட கோவப்படாம நான் சொன்னதை அப்படியே செஞ்சா? ஏன்னா அவ உன் மனைவிடா. நீ அவ கழுத்துல தாலி கட்டியிருக்க. என்னதான் நாங்க 2 பேரும் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி லவ்வர்ஸா இருந்தாலும் எப்படி மச்சான் அவ எப்படி மச்சான் சம்மதிச்சா? என்னால அந்த ஷாக்ல இருந்து வெளியவே வர முடியல. எதுக்கு மச்சான் அவ இப்படி பண்றா? பேசாம உண்மையை சொல்லிடலாமா? முடியல மச்சான். இதுக்கு மேல அவ யாருன்னு தெரிஞ்சுக்காம என்னால இருக்க முடியல மச்சான். அதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலான்னு வந்திருக்கேன். என்னடா பண்ண போற? நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன். கல்யாணமா? டே ஆதி, நீ ஒரு தடவை கல்யாணம் பண்ணி அதை மறந்தே இப்போ பிரச்சனையில இருந்து இன்னும் வெளியே வரல. அதுக்குள்ள 2வது கல்யாணமா? இன்னும் என்னென்னலாம் பண்ண போறானோ? ஏன்டா அமைதியா இருக்க? ஒன்றும் இல்லடா. எப்படி கல்யாணம் பண்ண போற? அவ வீட்டில் ஒத்துக்குவாங்களா? நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னது உண்மையாவே இல்லை, ஒரு டிராமா. என்னடா என்னென்னவோ சொல்ற? ஆமாண்டா மச்சான், நம்ம ஃபேக்கா ஒரு கல்யாணம் செட்டப் பண்ணி அவளை வர சொல்லி நான் கல்யாணம் பண்ண போறேன். டேய், என்னடா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? அவ தான் நீ என்ன சொன்னாலும் கேட்பாளே, அப்போ கல்யாணத்துக்கும் அவ சம்மதிச்சுட்டா? அங்கதாண்டா ஒரு ட்விஸ்டே இருக்கு. நேத்து அவ ஒத்துக்கினது அவ அப்பா வீட்டுல இல்லைன்றது தைரியத்துல. ஆனா கல்யாணம்ன்றது அந்த மாதிரி கிடையாது. நான் அவளை கல்யாணம் பண்ணனா அவளுக்கு நல்லா தெரியும் அவ என் கூட தான் வாழணும், என் கூட தான் வந்து ஆகணும்னு. அவ அப்பா சம்மதம் இல்லாம அவ கண்டிப்பா வர மாட்டான். அவ மைண்டில் இப்படி ஒரு ப்ரெஷரை போட்டு அவ யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். உண்மையை சொல்லலைன்னா அவளை கல்யாணம் பண்ணிடுவேன்னு மிரட்டுறேன். டேய் வேணாண்டா, ரிஸ்க் எடுக்காத. அவ எப்படியும் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிடுவா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன் வீட்லயும் சமாளிக்கணும் ஆதி, அதை மைண்ட்ல வச்சுக்கோ. உன் அம்மா கிட்ட இது சொல்ல உனக்கு தைரியம் இருக்கா? டேய், அவ சம்மதிக்க மாட்டாடா, எனக்கு தெரியும். டேய், அவ சம்மதிப்பா. அவ சம்மதிக்க மாட்டாடா ஆதி, நான் சொன்னா கேளு, அவ சம்மதிச்சிடுவா. வாய்ப்பே இல்லை. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. என்னடா ஆதி உனக்கு தெரியும்? ஏற்கனவே நீ அவ கழுத்துல தாலியை கட்டிட்ட. அப்படி இருக்கும்போது உன் கல்யாண நாடகத்தை பார்த்து அவ எப்படிடா பயப்படுவா? டேய், என்னடா சொன்ன? ஆமாண்டா, உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த மலை மேல இருக்கிற கோவில்ல தான் அவளை கூட்டிட்டு போய் நீ தாலி கட்டின. சாரி மச்சான், கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். ஆனா நான் சொல்ற எல்லாமே உண்மைடா. நீயும் தியாவும் அந்த மலை மேல இருக்கிற கோவில்ல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. யாருக்கும் தெரியாதுடா அது. அந்த சூழ்நிலையில தான் உனக்கும் சித்ராவுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தாங்க. நடுவில் ஆக்சிடென்ட் ஆகி என்னென்னவோ நடந்துடுச்சு. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயம் என்னை தவிர யாருக்கும் தெரியாது. தியா தான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னான். உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும், அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன்னு சொன்னான். ஆதி, என்ன எந்த ரியாக்ஷனுமே இல்லாம சைலண்டா உட்காந்துருக்கா? சத்யா, ஏய் உன்னதான், என்னாச்சு இவளுக்கு? ஏய் சார், என்னாச்சு உனக்கு? காலையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்க, அமைதியாவே இருக்க. கிளாஸ்ல கூட அப்படியே சைலண்டா இருக்க. அது ஒன்றும் இல்லை சார். உன் சார் எல்லாத்தையும் கிளாஸ் ரூமோட நிறுத்திக்கோ. வெளியில நான் எப்பவுமே உன் அர்ஜுன் தான்.
ஏன் அமைதியாவே இருக்க? ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு. நீ அமைதியா இருக்கிறத என்னால பார்க்க முடியல. ஒரு நிமிஷம் உட்காரு, உன்கிட்ட பேசணும். உட்காரு. இல்லை பரவாயில்ல, சொல்லுங்க. நீ முதல்ல உட்காரு, நான் சொல்றேன். நான் எப்படி உங்க பக்கத்துல, அதுவும் காலேஜ்ல? அப்போ நான் நின்னுக்கிறேன், நீ உட்காரு. இல்லை பரவாயில்ல, நான் உட்காரன். சொல்லுங்க சார். அது உன்னை நான் அடிக்கடி காஃபி ஷாப்க்கு கூப்பிடுவேனே, ஏன்னு தெரியுமா? இல்லை சார், தெரியாது. அப்புறம் ஏன் நீ வரமாட்ட? அது நான் எப்படி சார் உங்க கூட அவுட்டிங்லாம்? என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர், நான் வெறும் ஸ்டூடெண்ட். நமக்குள்ள இதெல்லாம் தப்பு சார். அப்போ நான் ப்ரொஃபஸரா இல்லாம வேற யாராவது இருந்தா உனக்கு சம்மதமா? சத்யா, பதில் சொல்லு. அது இங்கே பார், நான் உன்னை காஃபி ஷாப்க்கு கூட்டது உன்கிட்ட மனசு விட்டு ஒரு 5 நிமிஷம் பேசணும் தான். நான் நினைச்சா காலேஜ்லேயே உன்கிட்ட ப்ரைவேட்டாக பேசலாம். ஆனால் ஏன் உன்னை வெளியே கூப்பிட்டேன்னு தெரியுமா? ஆஸ் அ ப்ரொஃபஸரா நான் இங்கே இருக்கிற எல்லாரையும் வெறும் ஸ்டூடெண்ட்டாக மட்டும்தான் பார்க்கணும். என் பர்சனல் விஷயத்தெல்லாம் இன்வால்வ் பண்ணக்கூடாது. நான் அந்த எத்திக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் உன்னை வெளியே கூப்பிட்டேன். அண்ட் சத்யா, நான் ஒன்றும் நீ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஒன்று விரும்பலை. கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன். என் அப்பா அம்மாவை பார்த்து தான் கல்யாணமே வேண்டான்னு நினச்சேன். ஆனால் அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணுன்னு தப்பாக நினச்சிட்டேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு கல்யாணம் பண்ணணுன்ற ஆசையே வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னவோ நடந்துச்சு. அதுக்கப்புறம்தான் நீ ஸ்டூடெண்ட்டாக வந்த. ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டாக மட்டும்தான் பார்க்கணும். அது எல்லாம் சரி. ஆனால் நான் ப்ரொஃபஸருன்றதை தாண்டி நானும் மனுஷன் தானே. எனக்கும் உணர்வு இருக்கும்ல. உன்னை என்னால் கிளாஸ் ரூமில் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்டாக பார்க்க முடியும். வேறு எந்த இடத்துலையும் என்னால் உன்னை ஸ்டூடெண்ட்டாக பார்க்க முடியல. அதனால தான் நம்ம காலேஜில் இதெல்லாம் பேச வேண்டாம், வெளியே பேசிக்கலான்னு தான் உன்னை கூப்பிட்டேன். ஆனால் நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல சத்யா. உன்கிட்ட கேட்குறதெல்லாம் ஒன்று தான். உனக்கு என் மேலே விருப்பம் இருக்கா இல்லையா? பதில் சொல்லு. நீ இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அதுக்கப்புறம் உன் பக்கமே நான் வரமாட்டேன். சொல்லு சத்யா. அது என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நான் கிளம்புறேன். ஏன்? என்ன பிடிக்கலன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ. வார்த்தையால என்ன காயப்படுத்தாதீங்க சார், நான் போறேன். விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போறதுல இவளுக்கு என்ன வந்தது? எதுக்கு இப்போ அழுதுகிட்டே போறா? ஷோ, ஆதிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. சித்ரா அன்னைக்கே சொன்னான், அதிர்ச்சியான விஷயம் எதையும் சொல்லக்கூடாதுன்னு. எல்லாம் என்ன சொல்லணும், அவசரப்பட்டு தெரியாம சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஆதி அம்மாவுக்கு கால் பண்ணலாமா? டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு சொல்லிக்கலாம். ஏன்பா, நீங்க தான் ஆதியோட அட்டெண்டரா? ஆமா சார். என்னப்பா சொன்னேன் நான் உங்ககிட்ட? டிஸ்சார்ஜ் ஆகும்போதே சொன்னேன்ல, அவருக்கு எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு. இப்போ பாருங்க என்ன ஆச்சுன்னு. டாக்டர், ஆதி எப்படி இருக்கான்? அவர் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. ஆனா நீங்க இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயங்களை எல்லாம் சொல்றதுனால அவருக்கு பழசு ஞாபகம் வர்றதே ரிஸ்க் ஆயிடும். நாம எந்த அளவுக்கு அவரோட மைண்டை பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவரோட ரெக்கவரி ஃபாஸ்டா இருக்கும். அவர் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா அவர் ரெக்கவரியே ஆக மாட்டாரு. அதனால
தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்றத தவிர்த்துடுங்க. டாக்டர், ஆதியை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாமா? அவனை நான் போய் பார்க்கலாமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க கூட்டிட்டு போலாம். மெடிசன் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை இனிமே தவிர்த்துடுங்க, அதுதான் அவருக்கு நல்லது. ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். ஆதி, சொல்லு மச்சான். எப்படிடா இருக்க? இப்போ பரவாயில்லையா? ஐ எம் ஓகேடா. சரி வா போலாம். டேய், அம்மா கிட்ட எதுவும் சொல்லல? இல்லடா, இனிதான் கால் பண்ணி சொல்லணும். அம்மா கிட்ட எதையும் சொல்லாத. ஏன், என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே இப்போ நடந்து எதுவும் தெரிய வேண்டாம். அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. நானே 1 மாசம் தான் டைம் கேட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து என்னை அழைச்சிட்டு போயிடுவாங்க. நீ அவங்க கிட்ட சொல்லாததே நல்லதா போச்சு. ஆதி, என் மேல ஏதாவது வருத்தமாடா? இல்லை மச்சான், எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. வீட்டுக்கு போலாம் வா. அவசரப்பட்டு உண்மையை சொல்லிட்டேன். எதுவும் சொல்லாம இருந்திருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன்.